கரும்பு மானிய பணம் வங்கியிலேயே இருந்தும் ரூபாய் 1 கோடி சொத்தை ஜப்தி செய்ய முயற்சி, விவசாயி கண்ணீர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கன்னியாகுறிச்சி கிராமத்தை சேர்ந்த விவசாயி குணசேகரன் 8 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்து வந்த நிலையில் டிராக்டர் வாங்க வங்கியில் கடன் பெற்றுள்ளார். இதற்கிடையில் கரும்புக்கான மானியத் தொகை அவரது மனைவியின் பெயரில் அதே வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தொகையை டிராக்டர் கடனில் சரி செய்யுமாறு வங்கி மேலாளரிடம் கேட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குணசேகரன் வேதனை தெரிவிக்கிறார். மேலும் டிராக்டர் லோன் கட்டவில்லை என கூறி 1 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள தனது சொத்தை ஜப்தி செய்ய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனது பணம் அதே வங்கியிலேயே இருக்கும்போது எப்படி சொத்தை ஜப்தி செய்ய முடியும் என்று கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பியுள்ள குணசேகரன், வங்கி உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் ஜாலித். என் பேர் வி. குணசேகரன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா கன்னியாகுறிச்சி கிராமம். எனக்கு 2 மனைவி. 2 மனைவி பேர்லேயும் கரும்பு போட்டிருந்தேன். ஃபுல்லாக இதில் 7-8 ஏக்கர் கரும்பு போட்டிருந்தேன். கரும்பு பணம் வந்து 2000 போட்டது. 2001 பேங்குக்கு பணம் வந்துச்சு. அந்த பணத்தை மீனாட்சிங்கிற அக்கௌண்ட்டில் வரவு வச்சாங்க. சுஜாதாங்கிறது தனி அந்த புக்கிலேயே தனியாக பின்னாடி வரவு வச்சாங்க. அப்போ சிதம்பரம் மேனேஜர் இருந்தார். அதுக்கு பிறகு செல்வசேகரன் ஒரு மேனேஜர் வந்தார். அவர் அந்த புக்கில் அந்த பணத்தை வந்ததெல்லாம் வரவு வைக்காமல் தனி லிஸ்ட்டில் வச்சுட்டார். அப்போ கஜேந்திரங்கிற மேனேஜர்கிட்ட தான் நான் டிராக்டர் லோன் போட்டு வாங்கினேன். அந்த லோன் வாங்கினதில் ஃபஸ்ட்டு இப்போ கரும்பு லோன் 1 லட்ச ரூபா வாங்கினேன். அதை அடைச்சி முடிச்சிட்டேன். 2வது லோன் டிராக்டர் போட்டு வாங்கினேன். அந்த டிராக்டர் இல்லைனாலும் கூட அந்த பணத்தை பேங்க் பணத்தை கரும்பு பணம் வந்ததை வர வைக்க சொல்லி வர வைக்க மாட்டேன். 6,90,000. அதுக்கு இந்த 1,50 கோடி ரூபா சொத்து 8 ஏக்கரையும் பேங்க் நடவடிக்கை எடுத்து சப்தி பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை எனக்கு மீடியா எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு மீட்டை கொடுத்தாகணும். என்னுடைய பணம் பேங்கில் இருக்கும்போது அந்த பணத்தை எடுத்து வர வைக்காமல் நானும் எத்தனை முறை அலைஞ்சி பேங்க்குக்கு வீட்டுக்கும் கரும்பு ஆஃபீஸுக்கும் அலைஞ்சி எல்லாம் பண்ணியும் அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை. என்னை மோசடி பண்ணி இதை சொத்தை அபகரித்து எல்லாம் பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே சில மேனேஜர்கள்லாம் ஈடுபட்டு இது பண்ணுறாங்க. இதை உயர் அதிகாரி இந்தியன் பேங்கு, விசாட் பேங்கு எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இதை ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் தஞ்சை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கவனத்துக்கு செலுத்தி அவங்க ஈடுபட்டு எனக்கு இந்த சொத்தை மீட்டு எங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா நான் பேங்க் வாசலில் போய் நேராக தற்கொலை பண்ணிக்குவேன் குடும்பத்தோட. சோதனம் கிடையாது என்ன, அதனால தயவு செஞ்சு கேட்குற தமிழக முதல்வர் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த சொத்தை மீட்டு கொடுங்க. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஒரு நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து, இது சரியான மோசடியில தான் என் சொத்தை பறிக்கிறாங்க. வெறும் 6,90,000 ரூபாய்க்கு மோசடி பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து அராஜகம் பண்ணி எப்போ பார்த்தாலும் 30 பேர் 20 பேருன்னு வீடியோ எடுக்கிறது, அராஜகம் பண்ணுறது, அதை பிரிங்கிறது, இதை பிரிங்கிறது, இதை அல்லுங்கிறது, அதை அல்லுங்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் ரொம்ப பொறுமையாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது. இதுக்கு மேலே இந்த இடத்துல எங்கள் சொத்தை பறிக்கணும்னு பறிச்சாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் குடும்பத்தோட இந்தியன் பேங்க் வாசல் தான் தற்கொலை பண்ணிக்குவோம்.